நம்ம வந்துட்டு நியூ லைஃப்குள்ள என்டர் ஆக போறோம்ன்றது புரிஞ்சிருக்கும். அது நம்ம செகண்ட் பார்ட்டா பேசிக்கலாம். இப்போ அதை நான் சொல்லி வரேன். 3 2 1 ஸ்டார்ட். ஹாய் கைஸ். ஹாய், வெல்கம் பேக் டு ஜஹா வைஸ் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு vlog எடுக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ஒரு மாதம் கரெக்டாக. இன்னைக்கு டேட் என்ன? இன்னைக்கு 15. 5 நாள், ஒரு மாதம் 5 நாள் ஆச்சு. நாங்கள் வந்துட்டு வீடியோ விலாக்லாம் எடுத்து ஓகே. நிறையா பேர் வந்துட்டு எங்களை திட்டுவீங்க, நிறைய பேர் வந்துட்டு சாரி டிஸ்பேச் ஆச்சா. ஓகே, இன்னைக்கு வந்து சரி ஓகேம்மா. இன்னைக்கு வந்துட்டு இது ஃபன் தான், யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். யாரையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டேன். ஓகே, நான் வந்துட்டு கேட்குறதுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணேன். நான் வந்துட்டு ஃப்ளூக்கில் கேட்பேன், நீ ஃப்ளூக்கில் ஆன்சர் பண்ணணும். சில கஸ்டமர்லாம் வந்துட்டு நேமே இல்லாமல் அட்ரஸ் சென்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணும்? ஏன் காசை போட்டிங்களேயா, பேரை கூட ஏன் போட மாட்டேங்குதுன்னு தோணும். அப்போ நான் என்ன யோசிச்சோன்னா, இன்னைக்கு கூட யோசிச்சதுதான். இன்னைக்கு வந்து சண்டேங்க. இன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதியத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்கொயரி மட்டும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா 2 to 4 வரைக்கும் என்கொயரி சுத்தமாகவே இல்லைங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்டாஃப் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் இன்னைக்கு வேறு அவங்க ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் இருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி சிஸ்டர் ஆர்டர் பண்ணுவாங்க? இருங்க சிஸ்டர், எல்லாம் தூங்குறதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா 5 மணிக்கு மேலே பேமெண்ட்டாக வருது. என்ன சொல்லி பார்த்தா அப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், அவங்க ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, இவங்க வந்து எந்திரிச்சு அவங்களுக்கு தெரியாமல் ஆர்டர் போட்டுட்டு இருப்பாங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கடை வந்துட்டு நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி இந்த கொஸ்டின்ஸு. அப்புறமேட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீ பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு, சிஸ்டர் எங்களோட ஹஸ்பண்ட் தெரியாமல் போட்டிருக்கேன் சிஸ்டர், கால் எதுவும் பண்ணிடாதீங்க சிஸ்டர் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அட்ரஸ் சரியாக அவங்க சென்ட் பண்ண விட்டுருப்பாங்க. நாங்கள் கால் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணாமல் கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்ட் சேலை ஆர்டர் பண்ணாங்களா, யாரு கேட்டு ஆர்டர் பண்ணாம எங்கே இந்த வடிவேல் வந்துட்டு உள்ள வந்துடவே, என்னடி புது பொண்ணு மாதிரி மிடிக்கிட்டு இருக்கே, சேலை இது ரெடி தூக்கி நிக்குது, ஃபேஷன் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதிரியோட காசு. ஆட்டோ டியூ பணம் வச்சிருந்தல, டியூ கட்டுறதுக்கு பணம் வச்சிருந்தல, அதை வச்சு வாங்கினேன். அடி பாவி அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை தான். அப்படி சிமிலரா அப்படிதான் நடக்குது. அப்புறமேட்டு வேற என்ன, அண்ட் வந்துட்டு நீ வந்து இப்போ பாதி பேத்துக்கு சிலது ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கும். நம்மளோட இன்ஸ்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க ஏதோ ஒன்று புரிஞ்சிருக்கும். ஓகேவா? என்ன புரிஞ்சிருக்கும்? நம்ம வந்துட்டு நியூ லைஃப்குள்ளே என்டர் ஆக போகிறோன்றது புரிஞ்சிருக்கும். அது நம்ம செகண்ட் பார்ட்டாக பேசிக்கலாம். இப்போ அதை நான் சொல்லி வரேன். ஓகே, அப்போ வந்துட்டு நீ பொட்டிக்கில் இப்போ வரைக்குமே ஸ்டில்லாம் எங்கள் அம்மா இப்போ வரைக்குமே கரெக்டாக Jan 10 வரைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்ன வேலை வாங்குவாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா வேலை வாங்குறதுக்கு ஒரு ஜீவன் மாற்றிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு குஷி. அதில் என்ன ஆனந்தண்டா இதை கரண்டி பூஜைன்னு இருக்க மாதிரி அவ்வளோ குஷி. எங்கள் அம்மா வேலை செய்கிறாங்க. அம்மா வேலை செய்யலையா? நீ வேலை செஞ்சப்பட்டோ, பட் ஆனால் எப்படி சொல்றது, உட்காந்துக்கிட்டே என்ன வேலை வாங்க. பாப்பா சாரி எடுத்துட்டு வா, பாப்பா இதை போட்டோ எடு, பாப்பா அதை பண்ணு, பாப்பா இதை பண்ணு, பாப்பா அப்படின்னுவேன். பாப்பா 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 நான் தான் வருவேன். அதனால இப்போ ஜகா அதை பண்ணு, ஜகா சரி வாங்க, இதெல்லாம் இந்த வார்த்தை கேட்கும்போது அப்படியே காதெல்லாம் குளு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இடையில வந்து அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு லைஃப், அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் வந்து இப்போ சொல்ல முடியாது. எப்போ மேரேஜ் எல்லாமே கேட்குறீங்க, கண்டிப்பாக அது சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க. சில பேர் எங்களுக்கே சஸ்பென்ஸாக தான் இருக்கு. இது நீங்கள் வந்து சில பேர் வந்துட்டு திரும்பவும் இப்போ ஏமாற போறியா, எவ்வளோ நெகட்டிவ் வேர்ட்ஸில் நீங்கள் என்ன தான் நீங்கள் பேசினாலும் அந்தந்த அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அதை பற்றி நான் விரிவாக நான் வந்து எதனால் இன்னொரு லைஃப் வந்து
இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு லைஃப்பை நான் எப்படி நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணேன் அப்படின்றது கொஞ்சம் ரீசன் நிறையாவே இருக்குது. ஸோ எங்களோட பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ எங்கள் பாப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அக்செப்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நாங்கள் நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக நெக்ஸ்ட் vlogல இது வந்துட்டு நாங்கள் வெளாவரியா தெளிவாக சொல்கிறோம். யாருமே வந்து பிளாங்கா வந்து ஒருத்தவங்க நம்ப மாட்டோம். ஒரு நிமிஷம் இருமா. இப்போ வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களுக்கு எனக்கு புரியுது உங்களை நீங்கள் வந்து என்ன இதுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எப்படி சொல்கிறது, கூட நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணல, அவங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒருத்தவங்க அந்த பர்சனோட விஷயம், அவங்க டெய்லியும் என்ன பண்ணுறாங்க, டெய்லி நம்ம ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்க டெய்லி எப்படி இருக்காங்க அப்படின்றது நம்ம ஒரு தெரியும்ல. ஒரு வாரம் ட்ராவல் பண்ணாலே தெரியும். 2-3 மாதம்னும் போது நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2-3 மாதம் வயசு இல்லாமல் இருக்க வந்து நான் அந்த ஒரு பிரச்சனையில இருக்கும்போது முதற்கொண்டு என் கூட வந்து ட்ராவல் பண்ணவங்க. ஸோ அதனால வந்து ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஓகே நம்ம வேற क्वेश्चन போயிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து அவங்க வந்து என்னை வேலை வாங்குறாங்கன்றது உனக்கு ஹாப்பி சவா குஷிமா. எனக்கு இடையில வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் கொஞ்சம் ஷிப்பிங் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி போட்டுட்டு கணக்கு வழக்கு இல்லாமல் சாரீஸ் எடுத்துட்டு யாரெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அந்த ஃப்ரீ ஷிப்பிங் போட ஜிஎஸ்டி இல்லாமல் என்னென்னமோ நான் இஷ்டத்துக்கு ஆடிட்டேன். ஒரு ஆட்டை ஆடிட்டியா? அப்படி இல்லை, எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது நம்மளும் பண்ணிடலாம், ஃபாலோஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு பிளாங்காக நம்ம ஒரு விஷயத்தில் போய் இறங்கினேன். ஆனால் அது வந்து பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னென்னா நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த பிஸ்னஸ்ஸை. ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெயினாக ஃபஸ்ட்டு வேணும். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது சாதாரணமாக இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுடைய கையிலேருந்து போட்டால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணுவோம். அதாவது நமக்கு லாபம் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய சொந்த காசு இல்லையா. ஆனால் நான் நம்ம எல்லாமே வந்து கிரெடிட்டில் வாங்கிட்டோமா, நம்ம ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி போட்டு போட்டிக்கு, அதாவது போட்டின்றதை விட அவங்க கம்மி பண்ணி போறோம், நம்மளும் கம்மி பண்ணி பிசினஸ்ல வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் வந்து சாரி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு ரேட் போடுவோம், நம்மள பார்த்து அவங்க ஒரு ரேட் வந்து கம்மி பண்ணாம ஒரு 599 போட்டோம்னா இதுல வந்து யார் தெரியுமா லாபம்? இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க கஸ்டமர்லாம், எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் கம்மி பண்ணிட்டு வருவாங்கடா, அப்புறம் இது 5 ரூபாய் 10 ரூபாய், சரி உனக்கு வேணா எனக்கு வேணாம் 5 ரூபாய் அந்த மாதிரி தான் போகுது பிசினஸ். அதனால வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல வந்து நானும் கொஞ்சம், அதாவது எனக்கு அந்த ஒரு ஜுவல் விஷயத்துல ஏமாந்து தெரியுமா, அந்த சமயம் நான் நல்லா லாக் ஆயிட்டேன். ஆக்சுவலி வந்துட்டு நல்லா பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு ஏதோ பண்ணி வச்ச மாதிரியே, எனக்கு வந்து சூனியம் பண்ண மாதிரியே எனக்கு சில விஷயங்கள் நடந்துச்சு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த ஜுவல் விஷயத்தில் ஏமாந்ததுலேருந்து நான் சரியாக வந்து இங்கே நான் வந்து வீடியோஸ் போடல. ஏன்னா பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அவங்கள வந்து காசு கொடுக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாமே எனக்கு சுற்றி பாப்பாவுக்கு ஃபீஸு எல்லாமே ஃபுல் லாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னுடைய செலவுகள் போது நம்ம வக்கீலுக்கு நம்ம வந்து டெய்லி நம்ம ஸ்டேஷனுக்கு நான் போயிட்டு வருவேன். மன உளைச்சல் ஒரு பக்கம், உடம்பு சரியில்லாம ஒரு பக்கம் போயிடுவேன். வேலை செய்யாம இருந்து அந்த சமயம் தான் நான் வந்து லாக் ஆயிட்டேன். அந்த சமயம் மட்டும்தான் லாக் ஆயிட்டேன். நம்மள வந்து நம்ம நம்பின ஒரு பர்சனும் வந்துட்டு இது பண்ணும்போது ரொம்ப டைட், எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது அது எப்படி இருக்குன்னா லைஃப்பும் டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. அந்த ஒரு லைஃப்பில் இருந்த நபரும் பார்த்தீங்கன்னா என்னுடைய சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருள் இப்போ நம்ம சாப்பிட்ட பொருள் முதற்கொண்டு அந்த ஆள் வந்து கணக்கு போட்டு எனக்கு நீ இவ்வளோதான் நான் செலவு பண்ணியிருக்கேன்னு கணக்கு போட்டு என்கிட்ட கேட்டான். அவன் காசு ₹1 காசு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையும் நான் எழுதி கொடுத்துட்டு நான் இந்த ஒரு மார்ச்சில் வந்து கொஞ்சம் அமௌண்ட் நான் கொடுக்க தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு மார்ச்சில் கொடுத்துருவோம். ஸோ இது வந்து அதனால வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் ஆகிட்டு எதுக்கடா வாழணும் அப்படின்ற அளவுக்குலாம் நான் ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. அப்படிலாம் நான் இருந்து சொல்லப்போனா அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. வீடெல்லாம் மாற்றி தனியாக கொண்டு வந்துட்டோம், பொட்டிக் தனியாக கொண்டு வந்தேன். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லை வச்சு தான் நான் சொல்லப்போனால் நான் சில பேர்ட்ட ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அவங்கள நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸ்டாக் சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு. ஸ்டாக் எடுத்து போட்டேன். சரியாக என்னால் வந்து ஃபாலோ பண்ணவே முடியல. அந்த சமயம் தான் வந்துட்டு
இப்போ வந்து நம்ம லைஃபுக்குள்ளே வர்றவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னை முழுக்க எனக்கு இப்போ வேலை வாங்கிட்டு கரெக்டாக இழுத்து பிடிச்சி இப்போது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பொங்கல் சமையல் இதுல யார் திரும்ப எஸ்கேப் ஆனது? நான் கிரேட் எஸ்கேப். நாங்கள் நைட் நாங்கள் தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பொட்டிக்கில் நாங்கள் 2 மணி 3 மணி கூட ஆகும். நைட்லாம் உட்காந்து இந்த சேட் பார்க்குறேன். ஏன்னா வேலைக்கு ஆளுக்கு சரியாக இல்லை, புதுசாக வந்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களுக்கு சரியாக வேலை சொல்லி கொடுக்க முடியாமல் பொங்கல் சமையல்லாம் எனக்கு அவ்வளோ ப்ரெஷராக இருந்தோம். 2 பேர் நைட்லாம் பாப்பா மட்டும் தான் இங்கே இருக்கும். நாங்கள் நைட்லாம் உட்காந்து அங்கே நாங்கள் வந்து பொட்டிக்கில் வந்து என்கொயரி பேக்கிங் பண்ணி பொங்கல் சமயம் எனக்கு அவ்வளோ என்கொயரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயம் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொல்றத நான் கேட்பேன். இப்போ நான் நீ வந்து சொல்றியா? சத்தியமா நான் சொல்ல போனா என்னுடைய பர்சனல் நம்பர், அதாவது என்னுடைய பர்சனல் மொபைல் ஃபுல்லி இப்போ அவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா எனக்கு எந்த ஃபோன் இருந்தாலும் சரி இப்போ அவர் தான் எடுப்பாரு. நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அதாவது எனக்கு நான் என்னுடைய மண்டக்குள்ள இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் இப்ப அங்க திணிச்சிட்டேன். என் வேலை என்னன்னா வீடியோ எடுக்கணும். சத்தியமா சொல்றேன், மனுஷன் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது போன்ல ஃபுல்லா கார் போட்டோ தான் இருக்கும். கார் போட்டோ வந்து அப்புறமேட்டு வந்து கேம். அவர் வந்து கேம் அதிகமா வந்து அந்த ஒரு அதாவது வந்து பொம்மை கேம் இருக்கு தெரியுங்களா, அந்த வீடு கட்டுறது, அப்புறம் வந்து அது என்ன பஸ்ஸல்ஸ், அப்புறம் என்னென்னமோ அந்த லூடோ கேரம் போர்டு வந்துதான் அவர் வந்து விளையாடிட்டே இருப்பாரு கேம். அவ்வளோ ஃப்ரீயா இருந்த மனுஷனை. ஆனா இப்போ அவர் மொபைல் எடுத்து பார்த்தா ஃபுல்லா சாரியா தான் இருக்கும். பில்லு சாரி பில்லு, இது ஸ்கிரீன்ஷாட், பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா அடிக்கடி கலாய்ப்பேன், எப்படி இருந்தா மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னால இப்போ வந்து அவர் எது சொன்னாலும் நான் வந்து கேட்டுப்பேன். ஸோ நான் இப்போ கொஞ்சம் இப்ப என்ன நான் வந்து நான் சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா கூட ஒரு அளவுக்கு லாக் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா நான் அது கூட லாக் ஆகல. நான்லாம் ஃப்ரீயா இருக்கேன், ஜாலியா இருக்கேன். வாய்ப்புல பட்டு 10th இல்லடி இப்படி பண்றதுலயே தெரிஞ்சு கொடுவேன். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து டேட்டூ வந்து ரிமூவ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங் முடிச்சிருக்கு. நான் சொல்ல போனா நான் அந்த கையை பார்த்ததே கிடையாது. ஆனா இப்போ நான் டெய்லி வந்து அதுக்கு நான் மருந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சிட்டிங் இப்போ எதாவது முடிஞ்சிருக்கு. நம்ம அந்த ரிமூவ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் சிட்டிங் போயிருக்கு. பார்க்கவே அருவருப்பா இருக்கும். அந்த எப்படி சொல்றாங்க, வச்சிருக்காங்க கன் வச்சு அந்த சுடுவாங்கப்பா. அப்படியே நம்ம பட்டாசுவோட அந்த இது பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அப்படிதான் இருக்கும். எனக்கு பெரிய உருவமா அவர் கையிலையா, அப்ப வந்து அந்த வலி வந்து எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அந்த வலியை வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவ்வளவு வெறியோட அந்த வலியை நான் வாங்கினேன். மொத்தம் வந்து 7 சிட்டிங். அது மூஞ்ச போட்டுருந்தா கூட இதெல்லாம் தேவையில்ல. அத்திட்டே வேற பேர் போடு. இப்போதைக்கு நான் யாரு பேர் போறோம் ஓடி போயிருக்கேன். இதெல்லாம் ஒரு அம்மா, இதெல்லாம் வந்துட்டு நியாயமா இருக்கா? என்னோட பர்த்டேக்கு வந்து அந்த வலி ரொம்ப இருக்கு தங்க. அது ஃபர்ஸ்ட் இந்த கையில போடு, இங்க போடு தங்க. நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்களோட போடும்போது அது பிரிஞ்சிருவாங்க விஷயம். அதனால வந்து வேண்டாம், நீ எனக்கு எப்பயுமே எனக்கு வேணும். அடிக்கிறது வந்துட்டு உங்களை வந்து அம்மா தான் அடிக்கதான் செய்வாங்க. அடிச்சனால என்ன ஆயிட்டப்போ இப்போ நான் உன்னை என்ன அடிச்சாங்க சொல்லு எனக்கு. இப்ப அடிக்கிறது இல்ல, காலேஜ்ல வாங்கின அடி அடி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஐயோ. நீ இப்ப என்ன ஒரு டாபிக் கொண்டு வந்து நான் கொண்டு வந்து நீ கட் பண்ணி இதை எடிட் பண்ணும். நடுவுல கட் பண்ணணும், கொஞ்சம் பேட்ச் கட் பண்றேன். நீ இப்ப சொல்லு, அடுத்து சொல்லு. ஐயோ क्वेश्चन வந்து போச்சு. அப்புறமேட்டு வந்துட்டு இப்போ பொட்டிக்ல வந்து வேற என்னென்னலாம் இது பண்ணுவீங்க, என்னென்னலாம் கலாட்டா பண்ணுவீங்க பொட்டிக்ல? ஆமா, சில பேர் வந்துட்டு இது எப்படி ஜென்ஸ் தான், நான் உங்களை பார்க்கணுங்க, எங்கெங்க இருக்கீங்க இப்பெல்லாம் போடுவாங்க. நான் இப்ப எல்லாம் வந்து லொகேஷனே கொடுத்துருவேன். நான் ஏன் இப்ப இவ்வளவு தைரியமா வந்து என்னுடைய லொகேஷன் எல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு சப்போர்ட்டா என் கூட ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதாவது நம்ம வந்து உள்ளுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இப்படி இருக்கிறதாங்க வந்துட்டு நம்ம வந்து ஏதோ மறைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன். இங்க வந்து ஒரு ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன்.
ஏன்னா அவர் வந்து என் கூடவே இருக்காரு, என் கூடவே டிராவல் பண்றாரு. நான் எங்க போனாலும் என் கூடவே இருப்பாரு, வருவார் போவார். அப்படியே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் முதற்கொண்டு அவர்கிட்ட தான் இருக்கும். நான் அதிகமாக இப்போ யார்ட்டையுமே நான் பேசுறது கிடையாது. யார் வந்தாலும் இப்போ அவர் மட்டும் தான் டீல் பண்ணுவார். ஸோ நான் இப்போ ரொம்ப 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 ஃப்ரீ ஆகிட்டேன். இப்போ வந்து யாராச்சும் பார்க்கணுன்னா கூட அவர் தான் ஃபஸ்ட்டு பேசுவார், நான் பேசுறதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ அவர் தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாமே அவர் தான் வச்சுக்கோங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு நான் இன்னைக்கு நீ வந்துட்டு என்னென்ன பண்ண? இன்னைக்கா அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, ஊருக்கு போயிருக்காங்க, முக்கியமான வேலையா போயிருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு வர்றதுக்கு எப்படினாலும் வந்து இன்னைக்கு தான் காலைல தான் போயிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு கிளம்பிடுவாரு, நாளைக்கு நைட்லாம் கிளம்பிடுவாரு. இன்னைக்கு நாளைக்கு நைட் தான் கிளம்புவாரு. நாளைக்கு நைட்டு கிளம்பிட்டாங்கன்னா அவங்க டியூஸ்டே வந்துடுவாங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே போனோட இந்த வீடியோ காலில் அந்த 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 மூஞ்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இந்த எப்படி சொல்றது நான் வரேன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இன்ஸ்டால ரீல் வந்துட்டு ஏங்க இப்பெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசுறது இல்ல, அதெல்லாம் ஒண்ணே இல்லைங்க, என் ஃப்ரெண்டுக்கு இப்ப காதல்ன்ற ஒரு நோய் வந்திருக்கு, அது சரியானவே வந்து பேசிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், லவர்ஸ் டேக்கு வந்து என்னப்பா வேணும், நான் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்ததுலாம் கிடையாது. நான் கேட்ட டைரி மில்க் வேணும், எனக்கு டைரி மில்க் கேட்டுட்டே இருந்தாரு. சத்தியமா சொல்றேங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு கேட்கவே எனக்கு தோணவே இல்லை. ஆனால் அவர் எங்கேயாச்சும் வெளியேன்னு போனால் பூ வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நேற்று நான் அதை எதிர்பார்த்தேன், ஆனால் நேற்று அவர் எனக்கு வாங்கி கொடுக்கல. ஆமாம் எனக்கு பூ பிடிக்கும். கேட்டபடி இதுக்குதான் வெளியே சொல்லி மாலஞ்சியா எனக்கு பூ நேற்று சொல்லியிருந்தா வாங்கி கொடுத்துருப்பாங்க. இல்லை அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர் சொல்ல போனால் அவர் ஏதாவது பீச்சுக்கு எதாவது போலாமாப்பா நைட்டில், நேற்று நைட்டு தான் விஷயம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அவர் ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இந்த முடிய அப்படி சொல்லு. ஆனால் வந்து எங்களை வந்துட்டு வைஷு நம்ம வந்து பீச் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே பெசன்ட் நகர் பீச் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணதோட சரி. இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் நாளைக்கு அவரும் ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குன்னு ரொம்ப காரில் அவ்வளோ லாங்கில் போகணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்புறம் தான் நான் சொன்னேன், நீ வந்து எனக்கு என்ன வேணும்னு கேட்குறீல்ல, எனக்கு எதுவுமே எனக்கு நேற்று ஃபுல்லாக வந்து நாங்கள் எங்கே இருந்தோம் சொல்லு பார்க்கலாம். பொட்டிக்கில் நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் சுற்றின இடம் எதுன்னு சொல்லு. நாங்கள் அதிகமாக நாங்கள் போன இடம்னா எது சொல்லு பார்க்கலாம். வீடு பொட்டிக்கு. ஏய் கரெக்டா சொல்லு. நாங்க அதிகமா வெளியே போனா எங்க அவங்க கூட வந்து நீ சொல்லு பாப்பா. நான் அதிகமா அம்மா நான் அவர் கூட வெளியே போனா அம்மா எங்க போயிருப்பேன்? கோயிலுக்கு. அந்த அந்த மனுஷன் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ள இல்ல, அந்த மனுஷனை இப்படி மாத்தி கோயிலுக்கு. இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் கூட பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து சுத்துவாரு. கிரிவலம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கே போகாத ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா எனக்காக வந்து நான் வந்து அப்பெல்லாம் வந்து நான் நிறைய பிரச்சனை இருக்கும்போது நான் கோயிலுக்கு நான் போவேன். அப்போ வந்து என் கூட வந்து வருவாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் வந்து தனியா போவேன்னு சொல்லி எனக்கு தனியா விடவே மாட்டாங்க. வருவாங்க கோயிலுக்கு, எந்த கோயில் சொன்னாலும் வந்துருவாங்க. வந்து எனக்காக வந்து 2 hours கூட வெயிட் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போவாங்க, வெளியவே வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு கோயிலுக்கு போக மாட்டேன். சிறுவாபுரியா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், நாங்க அதிகமா நான் வெளியே நாங்க 2 பேரும் போனது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. நேத்து கூட பாத்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நாங்க வந்து பொட்டிக்ல தான் இருந்தோம், வேற எங்க இருந்தோம். நேற்று நைட் நாங்க சாப்பிட போனோம், நானும் அவர் வைஷு நாங்க சாப்பிட போனோம், அவ்வளவுதான். நாங்க தனியா போய் இதுக்கப்புறம் வந்து அதாவது வந்துட்டு லவ் அப்படிலாம் போகக்கூடிய இதுக்கப்புறம் வந்து பக்குவமான வயசு தான், சரிங்களா? சோ அவங்கள பத்தி நான் சொல்லணும்னா நான் இதுக்கப்புறம் ஐயோ நானே சஸ்பென்ஸா என்ன வந்து உடைக்க வச்சிருவீங்களா இருக்குது. போங்க, நான் சொல்ல மாட்டேன், நீ இருக்கு நீ பேசு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன். ஓகே நீ பேசு. இல்ல போ நீ பேசு, நீயே பேசு. அவளோட இது கண்டென்ட்டை மறந்துட்டா, நீ ஒண்ணு கேட்டா லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்துட்ட. இரு ஒரு நிமிஷம் இரு. பொட்டிக்ல எப்படி வந்து டைரக்டா வராங்கன்னு சொல்றாங்கல அம்மா வந்து ஆரம்பிச்சேன். வெயிட் என்ன நான் ஒண்ணு கேட்டா அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி 8 போட்டு கடைசியில நீ அவர்கிட்டே போயிடுற. இப்ப அவர்தான் நிக்கிறாரு எல்லா பக்கமும் வந்துட்டு அங்கேயே போயிடுற. போனா பரவாயில்ல, ஓகே தட்ஸ் ஆல் அப்படின்னு முடிச்சிடணும். டாட் வைக்கணும், நீ கமா போட்டு ஆரம்பிச்சிடுற. ஓகே ஐ டோன்ட் சொல்றேன். பேசு. மனுஷனா வெறுப்பேற்றாங்க கைஸ். இப்போ நேர்ல வர கஸ்டமர்ஸ் இப்போ
இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ணணும். பார்ப்போம். பிராக்கெட் ஆன்சர்லாம் பண்ணாத, பேராகிராஃப் சொல்லு பண்ணாத, ஒன் வேர்ட் ஆன்சர். ஓகே, இப்போ வந்துட்டு நேராக வராங்கல்ல பொட்டிக்லேருந்து, இப்போ வந்து அவங்க saree வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நீ யோசிக்கும் போது ஒரு இன்சிடென்ட் எப்படியாவது நடந்திருக்கும்ல, அது ஒரே ஒரு இன்சிடென்ட், ரொம்ப கடுப்பான இன்சிடென்ட். இல்லை, ஒரு சில பேர் வந்து வாங்கவே மாட்டாங்க. நாங்கள் வந்து இது நமக்கு ஆஃப்லைன் கிடையாது இல்லையா, நமக்கு ஆன்லைன் தானே. நாங்கள் வந்து ஆஃப்லைன் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலே வந்து உட்காந்துப்பாங்க. வந்துட்டு 4-5 பேர் சேர்ந்து வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்தவங்க வந்துட்டு எடுத்து போடுங்க. நாங்கள் வந்து இவங்க கிட்ட பேசுகிற அந்த டயத்தில் எங்களுக்கு ஆன்லைன் கஸ்டமரில் நாங்கள் போய் 5-6 புக்கிங் போட்டு எடுத்து நாங்கள் ஆர்டர் எடுத்துருவோம். நாங்கள் பேசி நாங்கள் ஆர்டர் எடுத்துருவோமா, இவங்க வந்து எடுக்கவும் மாட்டாங்கிறதே கழிச்சு போடுவாங்க. ஐயோ எப்படா கடைக்காரங்களாம் சமாளிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். இதுவே நாங்கள் வெளியே போகும்போது நேற்று கூட செல்ஃப் கடைக்கு போயிருந்தோம். அவள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே ரேட்டு கம்மி பண்ணி போடுன்னு சொல்லும் போது இதுதான் நம்ம கிட்ட கஸ்டமர் கேட்பாங்க அப்படின்லாம் தோணும். சீரியஸாக வந்துட்டு ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், இப்படி வெளியில் போகும்போது உனக்கு வந்துட்டு அக்கா நீங்கள் பொட்டிக் வச்சுருக்கீங்க உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படி நிறையா பேர் கூட்டமாக வந்துட்டு கூட்டமாலாம் கிடையாது. வந்து எங்கிட்ட பேசுவாங்க, செல்ஃபி எடுத்துப்பாங்க. சாரி அக்கா நீங்கள் சாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஜகாவைஷ் பொட்டி தான், நீங்கள் பொட்டிக் தானே அப்படின்னு கேட்பாங்க, பேசுவாங்க. அப்போ நான் அதிகமாக சிறுபாவரி கோயிலில் தான் வந்துட்டு அந்த என்னை பற்றி இந்த சாரீ பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து 2 மணி நேரம் நீ அங்கே தான் போவேன், அங்கே தான் 3 மணி நேரம் நின்று சாமியை பார்த்துட்டு போவோம் இல்லையா. அங்கேயும் திருவண்ணாமலையில் தான் ரொம்ப நேரம் நிற்போம். அங்கேயும் மற்ற இடம்னா நாங்கள் எங்கேயும் நிற்க மாட்டோம். சடங்கு போவோம், சட்டுன்னு வந்துடுவோம். இது நம்ம கோயிலுக்கும் போது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க, அங்கே நிற்கிறவங்க இந்த லைன் போயிட்டு இருந்தோம்னா அங்கே நின்று பேசி தான் ஆகணும். அப்படிங்கும்போது பேசுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அதிகமாக நீ வந்துட்டு இரிட்டேட்டான சில விஷயங்கள் பொட்டிக்கில் யாரை சம்மந்தப்படுத்தி? கஸ்டமரா இல்லை கஸ்டமர்கிட்ட இரிட்டேட்டிங்கானா அப்படிலாம் நான் கோவப்படுறது கிடையாது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சில பேர் இந்த பொருளை வந்து பார்த்து வாங்கிட்டு போவாங்க, கலரு எல்லாமே பார்த்து வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டாக்கா எனக்கு இந்த கலர் வேணாக்கான்னு வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆன்லைன் கஸ்டமராச்சும் அந்த கலர் எங்களுக்கு சரியாக எங்களுக்கு தெரியல, நீங்கள் வீடியோவில் ஒவ்வொரு கலராக இருந்துச்சு, நேரடியாக வந்து பார்த்தா ஒரு கலராக இருந்துச்சு சொன்னால் கூட நம்பலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து தான் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க, அதை வந்து அவங்க வந்து மாற்றிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் எங்களுக்கு திருப்பி ஓப்பன் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு வந்து அதுவும் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு இதை அப்போ நான் கேட்பேன், நீங்கள் கடை கொண்டு போய் இந்த மாதிரி வாங்கிப்பாங்களான்னு கேட்பேன். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நாங்களும் தொழில் தான் பண்ணுறோம், அது எங்களோட வேலை. அந்த இடத்துல நீங்கள் ஏமாற்றக்கூடாதுல்ல. ஓகே, அப்படி இஷ்யூ. இப்போ அப்போவே பார்த்து ஒன்று வீடு கொண்டு போய்ட்டு ஏதாவது டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக அம்மா நான் மாற்றி கொடுத்துருவேன். இவங்க போயிட்டு 1 வாரம் கழிச்சு கூட கொண்டு வந்து மாத்துறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ நம்ம 2 பேரும் நம்ம இந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ கூட என்னோட பேக்ல ஜிப்பு கண்டு போச்சு. எங்க பாப்பாவுக்கு நேற்று கூட ஒரு பேக் எடுத்தோம், அவளோட ஜிப்பு வந்து பிஞ்சிருச்சுதான். நாங்கள் போய் கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா அவர் ஊருக்கு போயிட்டாரு, அவர் இருந்தாருன்னா அவர் தான் இப்போ எல்லாமே மாற்றிட்டு வருவார். இப்போ என்னன்னா, இப்போ அவரும் இல்லாமல் இப்போ நாங்கள் போகவே இல்லை, நாங்கள் அப்படியே விட்டுருவோம். இப்போ சண்டைலாம் போட்டுட்டு வேற பேக் கொடுங்களேன் கேட்க மாட்டோம். அப்படி கேட்க மாட்டோம், எனக்கு ஜிப்பு மட்டும் மாத்தாங்கன்னா அப்படிதான் நாங்கள். ஸோ நம்ம மேலே தப்பு தான், நாங்கள் அப்படியே அடங்கி போயிடுவாங்க. ஏன்னா அவள மேலே தப்பு கிடையாது, இது நாங்கள் போகலை இல்லை, போகாதனாலே நம்ம மறுநாளே போயிடணும். அப்படி பண்ண மாட்டாங்க. சில கஸ்டமர் என்கிட்ட வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு அக்கா நான் ஊருக்கு போயிட்டேன் நான் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க. அதுதான். ஓகே ஓகே, இன்னும் 23 செகண்ட்ஸ். சரி, 23 ½ அன் ஹவர் ஆக போகுது. ஓகே, இதோட வீடியோவை கட் பண்ணிக்கலாம் கைஸ். அம்மா எடிட்டிங்லாம் பண்ணுறோமா? என்கிட்ட வந்துட்டு உனக்கு என்னம்மா ரொம்ப 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 பிடிச்ச விஷயம்னா அப்பெல்லாம் எதுவும் நசிங்க பத்திராத ஏதாவது சொல்லு. ரொம்ப இந்த விஷயம் வைஷுக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். யோசிக்கணும் சொல்லு, போயிடும். நாளைக்கு சொல்றேன். ஏய் அடிக்காதம்மா, ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு இல்லைங்க வீசுவோம். இதுக்குதான் சொல்றது படிடா. சம்மதமே இல்லாத கவுண்ட் இல்லை. இன்னைக்கு என்னன்னா ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு ஒன்று பண்ணியிருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துச்சு. பார்த்தீங்களா, ஸ்தோத்திர புக் கூட கையில் வச்சுட்டு உட்காந்து உட்காந்து பைபிளில் போய் வாசிட்டு வந்தேன். எனக்கு என்னன்னா போகட்டும், நானுமே போனவ தான். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா
நம்ம இந்து சாமியை வந்து ஒரு சில சர்ச்சில் வந்துட்டு சாத்தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்காதனால எல்லா சாமியும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும். அதாவது நீங்க எங்க இதுக்கு வந்துடணும் இதுக்கு நம்மளை யாரை வந்து புஷ் பண்ணக்கூடாது. அந்த சாமி பிடிச்சிருக்கா நீ இப்போ, ஏன்னா அங்கே நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதனால வந்து நீ போந்தான் நான் சொன்னேன். சர்ச்சுக்கு நீங்க போறேன்னு சொன்னா நான் தான் விட்டுட்டு வந்தேன். ரொம்ப தூரம் தான், நான் தான் விட்டுட்டு வந்தேன். எனக்கு அது ஒரு பிரச்சனையுமே இல்லை. போ, அங்கே நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டு வா. அதுதான் ஆக்சுவலி வந்துட்டு அங்கே போனேன். நான் வந்து நியூ இயர் அன்னைக்கு நைட்டு நான் சர்ச்சில் இருந்தேன். அடுத்து ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து சண்டே நான் வந்து சர்ச் போனேன். அதுக்கடுத்து 1 மந்த் எங்கள் அம்மா என்னை டூர் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதனால் நான் போகல 1 மந்த்து. ஓகே, 1 மந்த் 4 days நான் வந்துட்டு சர்ச் போகல. அப்புறமேட்டு வந்து இன்னைக்கு நான் போனேன். இன்னைக்கு வந்து நான் சர்ச் போனேன். ஓகே ஃபைன், எல்லாமே ஜாலியாக தான் இருந்துச்சு. வந்துட்டு இன்னைக்கு நான் பைபிள் ரீட் பண்ணேன். இன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா ஒரு குட் வைப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், நல்லா போச்சு. அண்ட் வந்து இன்னைக்கு நான் போனேன், ஏசப்பா வந்துட்டு எனக்கு பைபிள் வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சு. ஏதோ ஒன்று ஏசப்பா என்கிட்ட கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். அந்த அக்கா தானே கொடுத்தாங்க. அது நடந்தாலும் அது எங்கேருந்து எப்படி வந்துச்சு எனக்கு, அந்த இடத்துலேருந்து அப்படிதானே வந்துச்சு. நீ இவங்க கூட தான் போகிற மாதிரி வரும், அந்த சுச்சுவேஷன் பற்றியா, நீ இவங்க கூட போகிற மாதிரி வரும், இவங்க நாங்கள் கூப்பிட்டு போகிற மாதிரி வரும், நீ அங்கே போயிட்டு இதுவா அவரை கொடுக்க முடியாமல் உனக்கு யாரோ மூலியமாக கொடுக்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஐ லைக் தட். அண்ட் வந்து நான் ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே நடக்கும், பார்க்கலாம். நடக்குதுன்னு சொன்னா அப்போ நடக்காமல் போயிடுச்சுன்னா ஒரே மன உடைச்சல் ஆகிடுவாங்க. கைஸ் நல்லா பாய்ங்க, பாய், குட் நைட். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க லைஃப்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்க நம்ம இங்கே பாரு, நம்ம அவங்களும் சொல்கிறோம். பட் ஆனால் நம்மளே லூஸு தான்மா இத்தனை நாள். ஏன்னு சொல்லு, நம்ம லூஸ் திரும்ப படிச்சுட்டு இருக்கோம் பத்தியா, அதுதான் நம்ம பண்ணுறோம். நம்ம படிக்கிறதுனால தான் நம்ம அது பண்ணுறது தப்பு தானே, படிக்கக்கூடாது. இனிமேல் படிக்க மாட்டோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் படிக்க மாட்டோம். பாய்.